தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்தவர்கள் உன்னை தவறாக நினைக்க காரணம் என்ன? இந்த வாழ்க்கையில எல்லாமே நம்ம ஒரு செயலை செய்கிறோம், நன்மையே பண்ணுறோம், கெட்டது எதுவும் பண்ணலை. நம்மளுடைய பார்வையில் 100% அது நன்மை தான். அதே போல் எல்லாருடைய பார்வையிலும் அது 100% நன்மையாக வருமானா கண்டிப்பாக வராது. அவங்க பார்வையில் அது தீயவையாகவும் தெரியலாம், நல்லவையாகவும் தெரியலாம், பாதி நல்லது பாதி கெட்டதாகவும் தெரியலாம். அவங்கவுங்க பார்வைக்கு ஏற்றாறு போல நம்மளுடைய செயல்களை அவங்க கணிக்கிறாங்க. இதனால் யார் மேலே தப்பு? அவங்க மேலே தப்பா நம்ம மேலே தப்பா? நான் செய்யக்கூடிய செயல் நான் கரெக்டாக பண்ணுறேன், அது எனக்கு தெரியும் தெளிவாக. ஆனால் அவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்கக்கூடிய பார்வையில் அவங்க பார்வையில் தவறாக தெரியுது. அது அவங்க மேலே தப்பா இல்லை என் மேலே தப்பா? அவங்க மேலே தான் தப்பு. நாம் ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சுட்டு போகும் பொழுது இன்னொருவர் அது தவறுன்னு அவங்க பார்வையில் பார்த்துட்டு போனால் நம்ம அதுக்கு கவலைப்படக்கூடிய அவசியம் கிடையாது. கவலைப்படாமல் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. நாம் என்ன பண்ணுவோம்? நான் செய்தது சரிதான், அவன் எப்படி என்ன தப்பாக நினைப்பான்ட்டு அவனை நம்ம மனதால் இகழ்ந்து மனசுக்குள்ளேயே இகழ்ந்துக்க வேண்டியது. இவன் என்ன பண்ணுவான்? நான் நல்லதை செஞ்சதே இவன் மனசுக்குள்ளவே இதை பாரு எப்படியெல்லாம் பண்ணி அவன் மனசுக்குள்ளே உன்னை பற்றி தப்பாக நினைப்பான். அடுத்தவர்கள் நம்மளை பற்றி தப்பாக நினைக்க காரணமே நாம தான். அது எப்படி என்றால், நீங்கள் எத்தனை பேர் அந்தமாரி தப்பான பார்வையில் ஒரு விஷயம் சரியானது தெளிவானதுன்னு தீர்மானிப்பதற்கு முன்பே நீங்கள் உங்கள் பார்வையில் பார்த்துட்டு அது தப்பு, நான் தான் பார்த்தனே கண்ணால் பார்த்தனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டபடி நம்ம திட்டிட வேண்டியது. திட்டா நீ ஒரு செயல் செய்யும் பொழுது அதே போல தான் உன்னையும் அடுத்தவங்க தப்பாக மனசுக்குள்ளே ஒன்று திட்டுவாங்க. அதுதான் மனசுக்குள்ளே உங்கள் அத்தவங்க தப்பாக நினைக்க காரணம் யார்? நாம தான். ஏதால என்னுடைய செயலும் அப்படி தான் இருக்குது. நானும் அடுத்தவங்களுடைய பார்வையால் பார்த்து என்னன்னு ஒரு விஷயம் தெளிவு இல்லாத என்னன்னு அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் நான் பாட்டுன்னு பார்த்த பார்வையில் இப்போ ஒரு கடற்கரைக்கு போகிறோம். இப்போ தங்கச்சி அண்ணனும் போகிறாங்க. நான் என் பார்வையில் பார்க்குறேன், பார் வீட்டை விட்டு நீங்கள் என்ன சுற்றினுக்குது பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க அன்பாக குழந்தைங்க வந்திருக்கும், அண்ணனும் தங்கி அன்பாக நடந்து போயின்னு இருப்பாங்க. அது அவங்களுடைய தப்பா? தங்கச்சி அண்ணன் தனியாக வரவே கூடாதா? அவங்களுடைய பார்வையில் தங்கச்சின்னு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது, அவங்க சரியாக தான் போயின்னுக்கிறாங்க. ஏன் பார்வை தப்பு? நான் என்ன பண்ணிட்டேன்? தப்பான்னு நினச்சி மனசுக்குள்ளேயே இவங்களை இகழ்ந்து பேசிட்டேன். இதை பேசுறது என்ன ஆகும்னா, நான் ஒரு நாள் அப்படி போகும்போது என்ன ஒருத்தன் தப்பாக நினைப்பான். ஆக மொத்தம் நீயும் செய்யக்கூடிய விஷயம்தான் அங்கே சேருது. உன்னை பல பேர் தப்பாக நினைக்கிறாங்கன்னு காரணம்னா நீ பல பேர் அப்போ தப்பாக நினச்சிக்கிறது வரைக்கும் வாழ்க்கையிலன்னு அர்த்தம். உன்னை யாருமே தப்பாக நினைக்கல, நீ யாருமே தப்பாக நினைக்கலன்னு அர்த்தம். கெட்டவனை கூட உன்னுடைய பார்வையில் நீ நல்லபடியாக நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நினைக்கிறவன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தப்பு கூட அதனுடைய பார்வை நல்லதாக மாறி போயிடும். இங்கே எல்லாமே நாம் தான் இயக்குறோம். எல்லா செயலுமே நாம் தான் காரணம். நாம் ஒரு விஷயத்தை நினைக்கிற காரணத்தால் தான் அடுத்த ஒரு மனசில் நீ உன்ன நினைக்கிறாங்க. அப்போ நீ யாருமே இந்த வாழ்க்கையில் தவறாக ஒரு விஷயம் எதையுமே தெளிவாக தெரிவதற்கு முன்பாக எதையும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா எதுவாக தீர விசாரிக்கணும். செவி வழியாக பல பேர் சொல்லுவாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பல பேர் 10 விதமாக ஒரு விஷயத்த சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒத்துத்துட மாறி மாறி வரும்போது 10 சொற்கள் ஆட் ஆகிட்டே வரும். தான் எக்ஸ்ட்ரா பெரிய ஒரு பிழையாக போட்டு விட்டுருவாங்க.
நீங்கள் தீர விசாரிக்கணும். அது உண்மையாக பொய்யான்றதே தீர விசாரித்தாதான் தெரியும். விசாரிப்பதற்கு முன்னாடியே கண்டபடியோ அவனை அசிங்கசியமாக மனசுக்குள்ள நினைக்க வேண்டியது, அசிங்கசியமாக திட்ட வேண்டியது மனசுக்குள்ளே. இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இன்னொருத்தனை நான் நல்ல விஷயம் பண்ணும்போது நீ நினைக்கக்கூடாதுன்னா எப்படி நினைக்காம இருப்பான்? என்னுடைய செயலே பார்க்குறவங்களாம் கண்டபடி நான் மனசில் எகிழ்ந்து பேசுகிறேன், நினைக்கிறேன். அப்போ என்னை மட்டும் அத்தவன் நல்லதான் நினைக்கணும் நான் எப்படி எதிர்பார்க்கலாம்? நானே சரியில்லையே. ஐயோ நான் நல்லது தான் பண்ணேன், நல்லது தான் நினச்சேன், என்னை போய் தப்பாக நினச்சிக்கினானே, என் மனைவி என்னை புரிஞ்சிக்கலையே, குழந்தை புரிஞ்சிக்கலன்னா நீ எத்தனை பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுன்னு இருப்ப. அப்போ நாம் எல்லாம் தப்பாக புரிஞ்சு வச்சுன்னு தப்பாலாம் நினச்சதெல்லாம் ஒண்டியும் இனிக்குது. நம்மளை 4 பேர் தப்பாக நினச்சாலும் மனசு தாங்க மாட்டேங்குது. அதே போல தான் இந்த வாழ்க்கையில் யாரையுமே ஒரு விஷயம் தீர்மானிப்பதற்கு முன்பே தவறாக எண்ணுதல் கூடாது. அப்படி தவறாக எண்ணினால் நம்மளையும் 4 பேர் 10 விதமாக எண்ணி வைப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் நம்மளை யாரும் மனசில் தப்பாக நினைக்கக்கூடாது, தப்பான விஷயமாக பேசக்கூடாது அப்படின்னு நீங்களாம் நினைச்சா நாம் நம்மளை சரி பண்ணிக்கினாலே தானாக எல்லாமே சரியாகிடும். நான் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.